ஹலோ ஆல், குட் மார்னிங். ஜனவரி 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேற்றுக்கு டிஎன்பிசியிலேருந்து குரூப் 2A ரிசல்ட் விட்டுருந்தாங்க. நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. பரவாயில்ல, இதுக்கப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு போங்க. டிஎன்பிஎஸோட எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம கூட படிக்கிறவங்களோட அந்த போட்டி மனப்பான்மையும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதற்கான உழைப்பும் நம்ம ஜாஸ்தியாகவே கொடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸ்போசாட் இது எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 1 ஐஎஸ்ஆர்ஓவில் லான்ச் பண்ணாங்க. இந்த எக்ஸ்போசாட் எதுக்கு அப்படின்னா, எக்ஸ்ரே கதிர்கள் ஆராய்வதற்காக தான். இதுக்கு முன்னாடி கூட எக்ஸ்ரே கதிர்களை ஆராய்வதற்கு நிறைய செயற்கைக்கோள் அனுப்பிச்சிருக்காங்க. பட் இந்த எக்ஸ்போசாட் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, அந்த எக்ஸ் கதிர்களோட மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவும், கருந்துளைகள் அப்புறம் சூப்பர் நோவா கண்டிஷன் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே நம்ம முன்னாடியே ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போது இந்த எக்ஸ்போசாட் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசியோஃபியா ஏ அப்படிங்கிற ஒரு விண்மீன் சூப்பர் நோவா கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த விண்மீன் வெடிக்கும் போது வெளியில் வர்ற அந்த ஒளி உமிழ்வை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் உள்ள டேட்டாவும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் பர் த டேட்டா நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒளி உமிழ்வில் சில தனிமங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மெக்னீஷியம், சிலிக்கான், சல்ஃபர், ஆர்கான், கால்சியம், இரும்பு, இந்த மாதிரி உள்ள தனிமங்கள் இதில் அந்த விண்மீன் வெடிப்பில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்போசாட்டில் நிறைய பேலோட்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். தென் 650 கிலோமீட்டருக்கு நம்ம இதை மேலே உயரத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கோம். 6 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்குது. இதெல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. தென் 2023 ஆண்டிற்கான சுத்தமான நகரம், சுத்தமான நகராட்சி அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியிலுமே அவார்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தூய்மை பாரதம் ஸ்வச் சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். இந்த அவார்டு 2016 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நாட்டை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இது ஆரம்பிச்சிருந்தது. ஸ்வச் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த விருது எல்லாமே இருந்தது. இதில் நகராட்சி அப்படிங்கிற ஒரு இதில் மறைமலை நகர் இந்தியாவிலேயே சுத்தமான ஒரு நகராட்சி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. இதில் தமிழகத்தில் செங்கல்பட்டு இந்த மாதிரி நகராட்சியும் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மக்கள் தொகை கேட்டகரியிலும் இது பிரிச்சிருக்காங்க. அந்த கேட்டகரியில் பெருநகரங்கள் வரிசையில் சென்னை 199வது இடம் கிடச்சிருக்கு. அவங்க இது எதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாய்லெட் ஃபெசிலிட்டி, அந்த ஓடிஎஃப் ++லாம் சொல்லுவோம்ல, இந்த கேட்டகரி இந்த கேட்டகரியெலாம் பார்த்துருக்காங்க. தென் ஓப்பன் யூரினேஷன், தென் கையை வச்சே குப்பைகளை அள்ளுறது, சுகாதார பணியாளர்களோட நிலைமை, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதில் சென்னை 199வது இடம் பிடிச்சிருக்கு. இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ 10th 11th 12th இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக 100% நம்ம இந்த எக்ஸாமில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தமிழக அரசு வாகை சூடுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதோட மெயின் நோக்கமே என்னென்னா 100% தேர்ச்சி அப்படிங்கிறது தான் இதோட குறிக்கோளாக இருக்குது. தமிழ்நாட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை சுற்றுச்சூழலை பாதுகாப்புறது தான் இதோட முதல் நோக்கமாக இருந்திருக்கு. இதுக்கு நிதி உதவி உலக வங்கி நிதி உதவி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கீம் எழுதணும்னா எப்போ யாரால் ஆரம்பிச்சிச்சு இதெல்லாமே எழுதும்போது முக்கிய நோக்கம்லாம் எழுதுவோம். தென் நிதி உதவி இப்போ மாநில நிதி மட்டும்தான் அப்படின்னா நம்ம எழுத தேவையில்லை. இதோட மத்திய அரசோட ஷேரிங் இருந்ததுன்னா ஷேரிங் எழுதணும். இந்த தடவை இது உலக வங்கி இதுக்கு நிதி உதவி அளிச்சிருக்காங்க. இதில் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக இதுக்கு மொத்தமாக சொல்கிறது தான் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். பட் இது உள்ள நிறைய குட்டி குட்டி ப்ராசஸ் இருக்குங்க. அதோட அந்த மதிப்பீட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கடற்கரை, செங்கல்பட்டு கடம்பூர் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா, நாகப்பட்டினம் சென்னை கடல் ஆமை பாதுகாப்பு மையம், தஞ்சாவூர் மனோராவில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம். இந்த கடற்பசுக்கு ஆல்ரெடி ஒரு பாதுகாப்பு மையம் உருவாக்கியிருந்தாங்க. அது எங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சதுப்பு நிலம், கடல் அரிப்பு, பவளப்பாறை, நீலக்கொடி, இது எல்லாமே உள்ள கீவேர்ட்ஸ் தான். ஸோ ஒரு கடற்கரையை நம்ம தூய்மைப்படுத்துகிறோம் இல்லை அதை மேம்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக சதுப்பு நிலம், அலையாத்தி காடுகள்,
தென் கடலில் வந்துட்டு அந்த கடற்கரையை வந்து அரிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இல்லையா, ஸோ அதை தடுக்கிறது. தென் பவளப்பாறையை வந்துட்டு மீட்டெடுக்கிறது, அதை பாதுகாக்கிறது. தென் இந்த நீலக்கொடி ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுலா மற்றும் விளையாட்டு சாகசங்கள், தென் தூய்மை, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த திட்டத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போனா பருவநிலை மாற்றம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மக்கள் தொகை பெருக்கத்தினால பொல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் கடலோரோட அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கடற்கரையோட சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சட்டப்பேரவையில் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்து தான் இந்த தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு நிதி உதவி கொடுக்கறது உலக வங்கி. இதில் நிறைய சின்ன சின்ன திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் தான் நம்ம பார்த்துருந்தோம். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு கீழே இருக்க பாருங்கள். சதுப்பு நிலம், கடல் அரிப்பு, பவளப்பாறை, ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன், இதெல்லாமே முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். தென் ஒரு மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒரு வரதட்சணை கொடுமை, தென் கண்டினியூஸாக பெண் குழந்தைங்களை வந்து அவங்க பெற்றெடுத்தல் காரணமாக வந்துட்டு ஒரு பெண்ணை அவங்க துன்புறுத்தின காரணமாக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அந்த கேஸ். இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு அந்த நீதிபதி வாசிக்கும்போது இந்த வேர்டு சொல்லியிருக்காரு. பாலினத்தை முடிவு செய்வது ஆணின் குரோமோசோம். எல்லாரோட உடம்புலையும் வந்துட்டு குரோமோசோம்ஸ் இருக்கும், நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும், ஒய் குரோமோசோம்ஸ்லாம் இருக்கும். இதில் பாலினத்தை வந்து முடிவு செய்வது ஆணோட குரோமோசோம் தான். ஸோ இதுக்காக பெண்களை வந்து கொடுமைப்படுத்துவதோ வரதட்சணை கேட்பதோ அந்த சிசுவை கொலை பண்ணுறதோ இல்லை பாலின கொடுமைகள் எதுவும் பண்ணுறதோ கூடாது. இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் தூய்மையான நகரம் 2016 ஆரம்பித்தாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்டினியூஸாக 7 இயர்ஸாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்தூர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் பிளேஸை இந்தூரும் சூரத்தும் இணைந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி சுத்தமான மாநிலம் அப்படிங்கிற பட்டியலில் வந்துட்டு மகாராஷ்டிரா இந்த தடவை முதல் இடத்துல இருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ் crosses 80% ஆஃப் த 2023-24 டார்கெட். ஜனவரியில் டேக்ஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது இப்போவே வந்துட்டு நம்ம 80% ஆஃப் தி டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14.7 lakhs crore வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அத்தாரிட்டி யாருன்னா த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இதை நம்ம பார்த்துக்கணும். தென் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸோட க்ரோத் எப்படி இருக்கும்னா 12% வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2024 25 இதோட க்ரோத் 12% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை ரேங்க்டு சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் பை என்சிஆர்பி. என்சிஆர்பின்னா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இவங்க வந்து சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருந்தாங்க. அதில் வந்து சொல்லியிருந்தாங்க சென்னை ரேங்க்டு சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா நம்மளோட இந்த எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணுவாங்களோ அதை வச்சும் பத்திரிகையோட தரவுகள் வச்சும் தென் ஒரு பெண்கள் வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் சர்வீசஸ்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சும் வந்து இதை ரேங்க் பண்ணியிருந்தாங்க. இதில் சென்னை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது போக எடிட்டோரியல் பேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்துவில் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டாபிக் என்னென்னா இந்தியாவில் வந்துட்டு ஓவராக, அதாவது அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கும் இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிறைய ஆன்டிபயோட்டிக் போட்டு நம்ம உடம்புல திருப்பி ஆன்டிபயோட்டிக் எதிராக நம்ம உடம்பே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை உருவாக்குறதா இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இதுவும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி 2 எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தென் தமிழ் ஹிந்துவில் வந்துட்டு வானிலை சேவை என்னும் வரம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் நம்மளுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வராங்கல்ல. காலநிலை மாற்றம் எப்படி இருக்க போது, அதிக மழை, சுனாமி எச்சரிக்கை, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ ஆரம்பித்தாங்க, இது வாழ்க்கையோட அங்கமாக எப்படி இருக்குது, விவசாயத்திற்கு எப்படி இது பலன் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். மீது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.